வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2017 இருக்கிற லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2018 கேட்டிருக்கிற லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 2017 வந்து 15 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ 18 எத்தனை ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். தென் டாபிக் வைஸ் கம்பேரிஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன இதில் அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், x, y, z இந்த ட்ரிப்லெட்டில் such that 3 dimension. ஸோ வேர் x, y, z are ரேஷ்னல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த x, y, z எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரேஷ்னல் நம்பரில் இருக்கும். ஸோ V வெக்டர் ஸ்பேஸ் 3 dimension ஆஃப் ரியல் நம்பர் R ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ரியல் நம்பர் ஃபீல்டு. ஸோ இந்த XYZ வர நம்பர்ஸ் எல்லாம் ரேஷ்னல் நம்பர்ஸில் வர ஒரு இது என்ன சஸ்பேஸா இல்லை நாட் ஏ சஸ்பேஸா இல்லை ஈக்குவல் டுவா இல்லை ஃபைனைட் சப்செட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியும் நம்மளுக்கு எவ்வரி ரேஷ்னல் நம்பர் வந்து ரியல் நம்பர் தான். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்பேஸாக இருக்கும். எதுக்குன்னா ரியல் நம்பர் எதுக்கு. ஸோ வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எல்லா இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சப்ஸ்பேஸ்க்கு உண்டான எல்லா இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. 0 வெக்டரும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அப்போது சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் அந்த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ராங். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப பேசிக்காக ஃபண்டமெண்டலாக. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இதுவும் நம்மளுக்கு பேசிக்காக கேட்ட கொஷின்ஸ் தான். செகண்டு மேட்ரிக்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. V என்ற ஒரு மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/√3. ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 + i, செகண்ட் ரோவில் 1 - i -1. ஸோ இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இது சிம்மெட்ரிக்கா, யூனிட்டரியா, ஹெர்மிஷனா, ஐடென்டிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ கிவன் மேட்ரிக்ஸு அதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்துரும். ஸோ காஞ்சுகேட் எடுக்கிறதுனா நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக 1. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் தான் நம்மளுக்கு காஞ்சுகேட் எடுக்கும் இல்லைங்களா. 1 + i னா 1 - i. ஸோ 1 - i னா 1 + i. ஸோ ஆஸ் இட் இஸ் ரியல் நம்பர்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு 1 - 1. தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்க்கும். ஏன்னா இது ஹெர்மிஷனியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கிறதுனால மேட்ரிக்ஸில் நம்ம ஹெர்மிஷன் முதல்ல செக் பண்ணிடலாம். ஸோ ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா we get 1/√3. இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 + i 1 - i -1. ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸாக வந்தது. ஸோ அப்போ இதை ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் as per the definition of Hermitian. A equal to the conjugate of the matrix, then transpose ஈக்குவலாக வர்றதுனால அது வந்து நம்மளுக்கு ஹெர்மிஷன். சப்போஸ் -ஏன்னு வந்தால் நம்ம அதை ஸ்கியூ ஹெர்மிஷன் சொல்லுவோம். ஸோ இதுவும் பேசிக்காக கேட்ட ஒரு கொஷின் தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட் ப்ராப்ளம் அண்டு செகண்டு. தேர்டு, ஸோ 2017 இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்கல ஆக்சுவலாக. அதாவது மினிமல் பாலினாமியல் பேஸ் பண்ணி 2018 கேட்டிருக்காங்க. இது பேசிக்காக தான். இது சிஎஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி நெக்ஸ்ட் வர இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுவாக அவங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு டாபிக்கு இன்னும் டெப்த்தாக உள்ளே போய்ட்டு கொஷின்ஸை நம்மளுக்கு கேட்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இயர் பை இயர்.
ஏன்னா 16 பார்த்தோம், 17 பார்த்தோம், இப்போ 17. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆர் கொஷின்ஸ் வந்து பேசிக்காக கேட்டுட்டேன். அண்ட் தென் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம தரவாக படித்தா மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் பாலினாமியல் அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மினிமல் பாலினாமியல் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் p of x, that is polynomial in x, p of x, x plus 3, x plus 12, fourth one x minus 3, x plus 12. So we are to find out the characteristic polynomial first. Minimal polynomial find out பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை find out பண்ணோம்னா before how to find out the characteristic polynomial. ஸோ characteristic polynomial 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் இதை படிச்சிருக்கோம். That is using the lambda q minus s1 lambda square plus s2 lambda minus s3. s1ன்றது நம்மளுக்கு தெரியும். That is sum of the main diagonal elements, that is traceன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ that is s1. s2ன்றது minor of the diagonal elements, இந்த main diagonal elements. ஸோ அது s2. s3ன்றது determinant of the given matrix. ஸோ s1, s2, s3. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? தென் we get the characteristic polynomial p of lambda equal to, after substituting the s1, s2, s3 value இல்லைங்களா. ஸோ lambda cube minus 18 lambda square plus 81 lambda minus 108. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்ம என்ன பண்ணுவோம், இன் ஜென்ரலாக ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு லாம்டா கியூப் பண்ணுறதுன்னா அட்மோஸ்ட் 3 ஐகன் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டாக இந்த ஃபேக்டர் லாம்டா மைனஸ் 12 லாம்டா மைனஸ் 3. ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வந்திருக்கு 3 அண்டு 12. ஸோ லாம்டா மைனஸ் 3 லாம்டா மைனஸ் 3 லாம்டா மைனஸ் 12 இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்ம ஃபேக்டர்ஸில் எழுதிடுறோம். அண்ட் தென் இது ரிப்பீட்டட் ஃபேக்டராக வருது, லாம்டா மைனஸ் 3 whole square into lambda minus 12. So which is the characteristic polynomial of the given matrix. So we have to find out the minimal polynomial. இப்போ minimal polynomial நம்ம find out பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சிஎஸ்சிஆர் அளவுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வச்சு மினிமல் பாலினாமியல் ஆக்சுவலாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே சிஎஸ்சிஆரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கொஷின்ஸை பார்ட் சியில் வேறு இதில் கேட்டிருப்பாங்க, 4/4 மேட்ரிக்ஸ். மேபி நம்ம வர காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த மாதிரி கொஷினை கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ஈஸியாக அப்படின்றது பார்த்தோம்னா லாம்டா மைனஸ் 3 whole square லாம்டா மைனஸ் 12 which is characteristic polynomial. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு மினிமல் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா அதனுடைய டிவைஸராக இருக்கணும் கண்டிப்பாக. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை மினிமல் பாலினாமியல் டிவைட் பண்ணணும். அண்ட் தென் nullity ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0 அப்படின்றது வரணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான் நம்ம மினிமல் பாலினாமியலை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த கிவன் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல பாலினாமியல், அது இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்கிறது. பட் ஆஸ் பர் டெஃபினிஷன் ஆஃப் மினிமல் பாலினாமியல்னால் அந்த பாலினாமியலில் இருக்கிற ஒவ்வொரு ஜீரோஸும் இதுக்கும் 0வாக இருக்கணும். அண்ட் தென் இந்த பாலினாமியலில் மினிமல் பாலினாமியலை வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை டிவைட் பண்ணணும். அண்ட் தென் nullity ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலினாமியல் x மைனஸ் 3 x மைனஸ் 12 கரெக்டுங்களா. இந்த பாலினாமியல் ஃபேக்டர்ஸில் மட்டும்தான் x மைனஸ் 3 x மைனஸ் 12 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிற கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலில் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா மைனஸ் 3 whole square இன்ட்டு லாம்டா மைனஸ் 12 வந்துருக்கு. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ
இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த ஒன்லி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் x மைனஸ் 3 x மைனஸ் 12 இன்வால்வ்டு. மற்ற ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 3 x மைனஸ் 12 இருக்குது. அண்ட் தென் வாட் அபவுட் த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 3 x ப்ளஸ் 12 தென் x மைனஸ் 3 x ப்ளஸ் 12. ஸோ இதுலேருந்தே நம்ம ஆப்ஷன்ஸை என்ன பண்ணலான்னா எதனா ஆப்ஷன் வராதுன்றத டிசைட் பண்ணிடலாம் இல்லையா. நம்மளுக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், லேம்டா மைனஸ் 3 லேம்டா மைனஸ் 12, தட் இஸ் ஆப்ஷன்ஸில் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 12 இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துலையுமே மைனஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 12, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. கரெக்டுங்களா. இது ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இங்கே ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரெண்டு ஃபேக்டரில் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ஸோ இதுவும் வராது. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் பாலினாமியலாக இருக்கும் இந்த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த பாலினாமியல் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக டிவைட் பண்ணும். கரெக்டுங்களா. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக டிவைட் பண்ணும். ஸோ திஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 12 டிவைட் திஸ் பாலினாமியல். தென் மோர் ஓவர் நலிட்டி ஆஃப் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் 0 வரும் கண்டிப்பாக. இங்கே நம்ம அந்த கண்டிஷனை செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இருக்குதா அந்த ஒரு ஆப்ஷன்லாம் அந்த இது மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபேக்டரில் இருக்கிறது ஆப்ஷன் அந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ மினிமல் பாலினாமியல் வச்சு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்தராக வர அடுத்த இதில் வந்து பிளாக்கெல்லாம் ஜோர்டான் பிளாக்கில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். கொஷின்ஸ் வந்து நான் இயர் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சொல்கிறேன். 16 17 18லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. இந்த quadratic ஃபார்ம்னா quadratic ஃபார்மில் கொடுத்துருக்காங்க 6x1 ஸ்கொயர் ப்ளஸ் 3x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3x3 ஸ்கொயர் மைனஸ் 4x1 x2 மைனஸ் 2x2 x3 ப்ளஸ் 4x3 x1. இந்த quadratic ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். கரெக்டுங்களா. அண்ட் தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 வேரியபிள் இதெல்லாம் பாசிட்டிவ் டெஃபினட் வருமா இல்லை நெகட்டிவ் டெஃபினட் வருமா இல்லை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா இல்லை செமி டெஃபினட் வருமா இல்லைங்களா. ஸோ கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்மை ஃபஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிடும். டயக்னல் முதல்ல முடிச்சிடும் இல்லைங்களா. டயக்னல் எப்படி கொண்டு வந்துடும், x1 ஸ்கொயர் வந்து 6 இங்கே எழுதிடும், x2 ஸ்கொயர் 3, நெக்ஸ்ட் x3 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் 3 இங்கே கொண்டு எழுதிடும். ஸோ இந்த டயக்னலில் x1 x2 கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல -4 அதை டிவைட் பண்ணி போடுவோம் -2 சொல்லிட்டு. தென் இந்த டயக்னலில் வந்து இந்த எலமெண்ட் இந்த டயக்னலில் வர எலமெண்ட்டை x3 x1 தட் இஸ் இதை டிவைட் பண்ணி போடுவோம் 2 இங்கே -2ன்னு வர்றதை x2 x3. இது ரொம்ப இது குழப்பம் இல்லாமல் நம்ம இதை இந்த மேட்ரிக்ஸில் ஃபில் பண்ணணும். x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் கியூப் ஸ்கொயர்லாம் இந்த டயக்னல் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வர மாதிரி பண்ணணும். இந்த டயக்னல் வந்து x1 x2னுடைய கோஎஃபிஷியண்ட்டை டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டயக்னல் எலிமெண்ட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம்னா x2 x3னுடைய கோஎஃபிஷியண்ட்டை நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபைனலாக ஸோ இதை நம்ம மாற்றிடக்கூடாது. ஆக்சுவலாக x2 x3 கோஎஃபிஷியண்ட்டை இங்கே டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடம் x1 x2, ஸோ இது x1 x3 பிளேஸு இதான் x2 x3. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு நம்மளுக்கு இது தெரியும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பிரின்சிபல் மைனஸ். ஆக்சுவலாக இதுக்கு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியும் நம்ம பாசிட்டிவ் டெஃபினட்டாக இல்லை பாசிட்டிவ் செமி டெஃபினட்டாக இல்லை நெகட்டிவ் டெஃபினட்டாக செமி நெகட்டிவ் டெஃபினட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஈஸியான அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் மைனஸ் வச்சு கூட நம்ம ஈஸியாக நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பிரின்சிபல் மைனர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் இந்த டிட்டர்மினன்ட் தட் இஸ் இந்த ஃபஸ்ட் காலத்தில் இருக்கலாம் அந்த 6 அதை D1 சொல்லுவாங்க. இது பிரின்சிபல் மைனர். அடுத்து D2னா தட் இஸ் 2 row 2 காலம் இருக்கிறது, தட் இஸ் இந்த மைனர் 6 -2 -2 இது D2ன்னு சொல்லுவாங்க. D3 தட் இஸ் 3 row 3 காலம் இருக்கிற மைனர் ஃபுல் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு D1, செகண்டாக D2ன்னு வரும், நெக்ஸ்ட்டாக இதை D3. அது ஏன் D1 D2னா determinant 1 determinant 2 determinant 3
ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் மைனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் த பிரின்சிபல் மைனர்ஸ். ஸோ D1 கண்டுபிடிச்சிட்டோம், 6 D2 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 14 வருது. D3னா டிட்டர்மெண்ட் ஆஃப் த கிவன் ஃபுல் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துட வேண்டியது. ஸோ இந்த D1 D2 D3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லாமே இப்போ D1 6 > 0 தான், D2 14 அதுவும் > 0 தான், D3 32 அதுவும் > 0 தான். ஸோ ஆல் பிரின்சிபல் மைனஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாசிட்டிவ் தான் வருது. ஸோ D1 D2 ஆர் பாசிட்டிவ். ஸோ த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இஸ் பாசிட்டிவ் டெஃபினட்டாக தான் இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு பிரின்சிபல் மைனர் வேல்யூ 0வாக இருந்தால் பாசிட்டிவ் செமி டெஃபினட்னு வந்திருக்கும். சப்போஸ் எல்லாமே நெகட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ் டெஃபினட்டு வந்திருக்கும். நெகட்டிவ் இருந்து ஏதாவது ஒன்று வந்து 0ன்னு இருந்ததா செமி நெகட்டிவ் டெஃபினட்னு வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே எல்லாமே பாசிட்டிவ்னு வந்ததுனால பாசிட்டிவ் டெஃபினட்டு தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷனில் இதுதான் கரெக்ட், பாசிட்டிவ் டெஃபினட்டு தான் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்தை இந்த வெக்டார்ஸ் 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இதை டிட்டர்மினன்ட் வச்சே போட்டுடலாம், 3/3 கரெக்டுங்களா. 1 to 1 ஃபஸ்ட் ரோவில் வச்சுட்டு செகண்ட் ரோவில் 1 3 4 தேர்ட் ரோவில் 2 1 5. இது டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0ன்னு வந்தால் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் சொல்லிடலாம், ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் சொல்லிடலாம். ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது? ஸோ இதெல்லாம் ஈஸி. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் என்ன வருதுன்னா 12, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா the given vectors are linearly independent ஆப்ஷன் தான் கரெக்ட். சப்போஸ் ஈக்குவல் 0ன்னு வந்தால் அது லீனியர்லி டிபெண்ட் ஆப்ஷனாக வந்திருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டுக்கு என்ன டெஃபினேஷன், லீனியர்லி டிபெண்ட் செட்டுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்றத. Next, sixth problem. In the vector space V with the dimension V equal to the number of distinct subspaces of V. So V in a subspace dimension கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங் சப்ஸ்பேசஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் இதில் வரும். ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக வராது. டிஸ்டிங்க்ட் ஆஃப் சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படின்னு பார்க்குறப்போ நல் ஸ்பேஸ் எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R, இதுவும் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்பேஸ் தான். அப்புறம் R2 இதுவும் சப்ஸ்பேஸ் தான். ஸோ நல் ஸ்பேஸு ஏன்னா அவங்க கேட்குறது டிஸ்டிங் சப்ஸ்பேஸ் இல்லையா, R2. ஸோ 3 சப்ஸ்பேசஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். புக்கை ரெஃபர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது பர்டிகுலராக ஃபார்முலா இன் ஜென்ரலாக சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் V என்னன்னு எடுத்துக்கிட்ட N+1 அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் இல்லை நம்மக்கிட்ட புக்கில். ஸோ இது ஒரு தியரத்தில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் V 2ன்னு இருந்தால் அந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் சப்ஸ்பேசஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் நல்ஸ் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும், R வந்து ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும், R2 வந்து ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். எதுக்கு டைமென்ஷன் V 2ன்னு இருந்தால். சப்போஸ் டைமென்ஷன் V 3ன்னு இருந்தால் சரிங்களா, அதுக்கு சப்ஸ்பேஸ் வந்து 4 சப்ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தியரமாக தான் இருக்குது, பட் இன் ஜென்ரல் ஃபார்ம்லாம் இல்லை இதுக்கு. ஆக்சுவலாக இது சிமெட்ரிக்காக சப்போஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருந்தா அதுக்கு சப்ஸ்பேஸ் பண்ணால் இது வந்திருக்கலாம் n×n+1/2. பட் இன் ஜென்ரலாகவும் n+1 அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஆஸ் பர் தியரத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாங்க, ஜென்ரல் இது கொடுக்கல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கொஷின். அது ஒரு தியரத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்க ஒரு கொஷின் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th one. The solution
with 2 unknowns with d equal to 0, d1 not equal to 0 or d2 not equal to 0. d0 or d1 not equal to 0 இருக்கும் or d2 வந்து not equal to 0 இருந்தால் then the solutions are எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம d1ன்றதை எந்த நோட்டேஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா பிரின்சிபல் மைனருக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக அவங்க எப்படி கேட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா டெல்டா 1 டெல்டா 2ன்னு கேட்டுதான் கரெக்டாக இருக்கும் இன் ஜென்ரலாக. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணுற நோட்டேஷன் நம்ம வேறு இது மேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி, கரெக்டுங்களா? அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துல அந்த நோட்டேஷன் மாறும். பட் இந்த கொஷனில் வந்து இந்த சொல்யூஷன் வித் 2 unknown அதுக்குன்னே இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு +1 +2 படிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக கிராமர் மெத்தடு தான். இது ஆக்சுவலாக டெல்டா ஈக்குவல் டு 0 தென் டெல்டா 1 டெல்டா 2 அந்த இது கான்செப்ட் தான். ஸோ அதிலே நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் வரதுக்கு, நோ சொல்யூஷன் வரதுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக, இன்கன்சிஸ்டண்ட்டாக, இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷனாக அதில் வர ஒரு ரூல் தான் இது. ஆக்சுவலாக டெல்டா ஈக்குவல் 0 எய்தர் டெல்டா 1 நாட் ஈக்குவல் 0 ஆர் டெல்டா 2 நாட் ஈக்குவல் 0ன்னு இருந்தால் நம்ம இமிடியேட்டாக என்ன சொல்லிடலாம்னா இன்கன்சிஸ்டன்ட். நீங்கள் அதை +1 +2 புக்லேயே ஈஸியாக இந்த இதுவை அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? ஆனால் இதை ஆக்சுவலாக d1 d2 அப்படின்ற இதை வந்து நோட்டேஷன்ஸ் வந்து ஏன் இங்கே யூஸ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கூட பாருங்கள். இந்த கொஷின் பார்க்குறப்பே நீங்களே கவனிக்கலாம். அடுத்த 8th கொஷின், இஃப் ஏ இஸ் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏதோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், தென் ஏ மைனஸ் ஏ டேஷ்ன்றது அந்த நோட்டேஷன் வந்து டிரான்ஸ்போஸ், அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏ பவரில் டி அதுவும் டிரான்ஸ்போஸ் தான், ஏ டேஷ்னாலும் நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் தான். அப்போ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு அது கரெக்ட் இல்லை. ஆக்சுவலாக ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு தான் கேட்டிருக்கோம் கொஷினில். பட் அவங்க ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கேட்டாங்கன்றது தெரியல. ஏன்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வச்சு நம்ம எதோ டிசைட் பண்ண மாட்டோம். சிமெட்ரிக்கா இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக்கா ஹெர்மிஷனா 0ன்றதை நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். ஸோ அது கரெக்ஷன் இருக்குது கொஷின்லேயே. ஏ ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சிம்மெட்ரிக்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் இஸ் கால்டு அ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு 9th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா T is a linear operator of R3 represented by the matrix கொடுத்துருக்காங்க. தென் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3. இப்போ இந்த இடத்துல கூட கொஷினில் வந்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3னா அவங்க -3னுடைய அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி கேட்குறாங்களா இல்லை ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐகன் வேல்யூனா ஒன்று அரித்மெட்டிக் ஏஎம், தட் இஸ் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி, ஆர் ஜிஎம் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், ஸோ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சுட்டு ஐகன் வேல்யூ கொண்டு வந்துடுறோம். ஸோ அவங்க கேட்குற அந்த -3 வந்துடுது. ஆக்சுவலாக -3 5. ஸோ இந்த -3 தான் என்ன மல்டிப்ளிசிட்டின்னு கேட்குறாங்க. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3 வாட் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வருது. அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டின்னு பார்க்குறப்போ ரிப்பீட்டடாக எத்தனை டைம் வந்திருக்கு ஐகன் வேல்யூஸ், அதுதான் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி டெஃபினேஷன் நம்மளுக்கு. அப்போது இந்த -3 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்தனால அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி வந்து 2. இப்போ 5னுடைய அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி சப்போஸ் கேட்டிருந்தால் 1, அதான் ஆன்சர் நம்மளுக்கு. அது சரி. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக இருக்கிறது இதுதான். தட் இஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. ரொம்ப மெயின் தான். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. இப்போ நம்மளுக்கு எந்த இது கண்டுபிடிக்கணும்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து -3 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லாம்டாக்கு -3 போட்டோம்னா நம்ம a + 3iன்னு வருங்களா? ஸோ a + 3 ஏன்றது மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் +3
இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸை அப்போ 3 இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 0 0 0 3 0 0 0 3ன்னு வந்துடும். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் நம்மளுக்கு தெரியும், கரஸ்பாண்டிங்காக அந்த எலமெண்ட்டோட ஆட் பண்ணி நம்ம போட்டுருவோம் இல்லைங்களா. ஸோ இதை எக்லான் ஃபார்முக்கு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரோ வைஸாக. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு 1 2 -3 வந்துடுது. இதை மைனஸால் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணால் வி கெட் த நியூ ரோ. இந்த தேர்ட் ரோ வந்து 1 2 -3. ஸோ 3 ரோஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது இந்த மேட்ரிக்ஸில். ஸோ R2 R3 இந்த 2 ரோவும் 0 பண்ணிடலாம் இல்லைங்களா. ரோ ஆப்ரேஷன் யூஸிங் த ரோ ஆப்ரேஷன். ஸோ R2 -R1 R3ல R3 -R1 போட்டோம்னா getting the new matrix, that is first row 1 2 -3, செகண்ட் ரோ ஃபுல்லாக 0, தேர்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் இருக்குது. அப்போ உடம்பு தான் நல்லிட்டி ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்படி தான் நம்ம நல்லிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்டுங்களா. ஸோ நல்லிட்டி ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் தட் இஸ் A + 3i என்ன வருதுன்னா 2 0 ரோஸ் வருது. அப்போ நல்லிட்டி நம்மளுக்கு என்னது 2. ஓகே, அப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், சரிங்களா. ஸோ அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3யும் நம்மளுக்கு 2 வருது. பிகாஸ் ரீசன் வந்து அந்த -3 ஐகன் வேல்யூ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் -3 2. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னா தட் இஸ் நல்லிட்டி ஆஃப் A - λI. அதை வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியை. ஸோ போத் ஆர் சேம். அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3யும் 2 தான், ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3யும் 2 தான். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடலான்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3 is 2. பட் அவங்க எதுன்னு பர்டிகுலராக நம்மளுக்கு சொல்ல. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ரெண்டும் சேமாக தான் வந்திருக்கு. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது தெரியும். அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவலாக இருந்தால் கிவன் மேட்ரிக்ஸு டயகனலைசபிள் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் பிகாஸ் GM = AM அப்படின்னு வருதுனால. ஸோ ஆப்ஷன் 3 இருக்குது நம்மளுக்கு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ பர்டிகுலர் எந்த மல்டிப்ளிசிட்டின்னு கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஜென்ரலாக வந்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3 கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி, கரெக்டுங்களா, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு 2 வருது. ஓ ஐம் சாரி, 2ன்றதான் கரெக்ட். இது ராங்க, இதுவும் ராங்க, இதுவும் ராங்க. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஏன்னா ரெண்டுத்துக்குமே தட் இஸ் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3யும் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் -3 போத் வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து 2ன்றது தான் கரெக்ட். அது ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 அதுதான் கரெக்டு. ரிமைனிங் எல்லாம் ராங் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ரிசல்ட்டை முடிச்சிடலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க. Rn to Rn மேப்பிங் இஸ் 1-to-1 மேப்பிங் சொல்கிறாங்க. தென் ரேங்க் T, இது வெல் நோன், இது நல்லா தெரிஞ்ச ரிசல்ட்டு தான். இதுக்கு வந்து ரேங்க் T என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா n தான் வரும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது தான். 1-to-1 இருந்தால் டைமென்ஷன் n தான் வருது நம்மளுக்கு. Rn to Rn 1-to-1 இருக்கிறதுனால இந்த ரேங்க் T வேல்யூ n. இப்போ ரேங்க் வந்து என்னவாக இருக்குன்னா இதுக்கு நல்லிட்டி என்னவாக இருக்குன்னா 0வாக தான் இருக்கும், சரிங்களா. நல்லிட்டி ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா ரேங்க் ப்ளஸ் நல் ஈக்குவல் டு டைமென்ஷன் இல்லைங்களா. அப்போது ரேங்க் வந்து என்னன்னா நல்லிட்டி 0வாக தான் இருக்கும். n + 0 = n கரெக்டாக வந்துடும். ஸோ என்னன்ற ஆப்ஷன் கரெக்டாக, ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ராங். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2010 2011, செகண்ட் ரோவில் 0 -1 2010 0 0 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸை பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட்ஸ் ஏ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், கரெக்டுங்களா. இட்ஸ் ஏ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கரெக்டுங்களா. இந்த டயக்னலில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூ. இந்த 1 இந்த -1 1,
இந்த 1 இந்த -1 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐகன் வேல்யூ அந்த லாம்டா 1 இதுதான் ஐகன் வேல்யூ 1. ஸோ இதுக்கு நம்ம ஐகன் வேல்யூ அப்படியே இந்த டயகனல் எலிமெண்ட் தான் ஐகன் வேல்யூ. அது டயகனலைசபிள் அப்படின்ற ஒரு டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இமிடியேட்டாக நம்மளுக்கு இது ஐகன் வேல்யூ சொல்லிடலாம். 1, 1, -1 இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வச்சே சொல்லிடலாம். பிகாஸ் இட்ஸ் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டயகனலில் இருக்கிற எலிமெண்ட் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூ வரும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த ஐகன் வேல்யூ 1. அப்போ அந்த ஐகன் வேல்யூ 1 வந்து எத்தனை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தா போதும். 2 times ரிப்பீட்டேஷன் வந்திருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஸோ இதை இமிடியேட்டாக நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். சப்போஸ் -1 அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி கேட்டிருந்தால் 1 time தான் வந்திருக்கு. ஏன்னா -1 times தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ 11 questions 2018 வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து 11 questions கேட்டிருக்காங்க. 2017 15 questions கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் இப்போ மற்ற நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இப்போ தேர்ட் லீனியர் அல்ஜிப்ரா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 2018. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஷின்ஸ் எதில் வந்திருக்குன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் அந்த கம்பேரிசன் வச்சு சொல்கிறேன். ரியல் காம்ப்ளெக்ஸ் லீனியர் அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிறப்போ லீனியர் அல்ஜிப்ராவில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ 2021 எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கொஷின் வேறு பார்த்தா தெரியும். சரிங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நம்ம அப்படியே அந்த அனலைசேஷனும் பார்த்துட்டே வரலாம். இயர் வைஸ் கம்பேரிசன் அண்ட் தென் என்னென்ன டாப்பிக்கில் எப்படி கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு இயர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ லீனியர் அல்ஜிப்ரா கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம் 2016, 17 அண்ட் 18. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அது வந்து இயர் வைஸாக பார்த்துட்டு வந்தால் அதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க, ஒவ்வொரு இயரில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.